ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம மத்தியமால பாக் 2ல் லெசன் 1 பீர்பல் கி சத்துராயி தான் பார்க்க போகிறோம். பீர்பல் கி சத்துராயி அப்படின்னா பீர்பலினுடைய புத்திசாலித்தனம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஏக் தின் ஒரு நாள் பாட்ஷா அக்பர் और பீர்பல் பேரரசர் அக்பரும் பீர்பலும் டஹல்னே கயே உலாவ போனாங்க. வே ஏக் அவங்க ஒரு தாலாப் கே பாஸ் குளத்தின் அருகில் பஹொஞ்சே போய் சேர்ந்தார்கள். ஒரு நாள் பேரரசர் அக்பரும் பீர்பலும் வாக்கிங் போனாங்க. அவங்க 2 பேரும் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. பாட்ஷா அக்பர் பேரரசர் அக்பர் தாலாப் மே குளத்தில் ஹாத் தோனே கை கழுவுறதுக்காக உத்தரே இறங்கினார். பானி தண்ணி ठंडा ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அக்பர் நே பீர்பல் சே பூச்சா அக்பர் பீர்பல் கிட்ட கேட்டார், கியா கோயி என்ன யாராவது இஸ் பானி மே இந்த தண்ணியில் நஹா சக்தாக குளிக்க முடியுமா? ஸோ அப்போது பாட்ஷா அக்பர் பேரரசர் அக்பர் வந்துட்டு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் கை கழுவுறதுக்காக இறங்கினார். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்போது அக்பர் வந்து பீர்பல் கிட்ட கேட்டாராம், என்ன பீர்பல் இந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே, இந்த குளத்தில் கை கழுவுறதே கஷ்டமாக இருக்கே, யாரையாலையாவது இதில் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். பீர்பல் நே கஹா பீர்பல் சொன்னார், பைசே மில்னே பர் காசு கிடைக்கும்னா ராத் பர் நைட் ஃபுல்லாக இஸ் பானி மே இந்த தண்ணியில் கடாபி ரह सकता है நிற்க கூட நிற்பாங்க. அக்பர் நே கஹா அக்பர் சொன்னாரா, அகர் கொயி ஒருவேளை யாராவது இஸ் பானி மே இந்த தண்ணியில் ராத் பர் நைட் ஃபுல்லாக கடா ரசக்காத்தோ நின்றுட்டாங்கன்னா மே உஸ்ஸே நான் அவங்களுக்கு 5000 ரூபாயே 5000 ரூபாய் இனாம் மே தூங்கா பரிசாக தருவேன். ஸோ பீர்பல் என்ன சொன்னார், காசு கிடைக்கும்னா யார் வேணும்னாலும் இந்த தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக நிற்பாங்க அப்படின்னு. அப்போ அக்பர் அதுக்கு பதில் சொல்கிறாரா, ஒருவேளை யாராவது இந்த தண்ணியில் நைட் ஃபுல்லாக நிற்க முடிஞ்சிருச்சுன்னா நான் அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக தருவேன். அக்லே தின் அடுத்த நாள் பீர்பல் நே பீர்பல் எக்கு தேஹாத்தி லக்கட்ஹரே ஒரு கிராமத்து மரம் வெட்டியை கொதேக்கா பார்த்தாரு. வஹ் அவன் இனாம் பானே கேலியே பரிசை வாங்கிறதுக்காக ராத்பர் நைட் ஃபுல்லாக தாலாப் கே பானி மே குளத்தினுடைய தண்ணியில் கடா ரனேக்கோ நிற்கிறதுக்கு தயாராக இருந்தான். பீர்பல் உஸ் லக்கட்ஹரே கே சாத் பீர்பல் அந்த மரம் வெட்டியை கூட்டிட்டு அக்பர் கே பாஸ் ஆயா அக்பர் கிட்ட வந்தார். சப் எல்லோரும் தாலாப் பஹொஞ்சே குளத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அப்போது அடுத்த நாள் பீர்பல் வந்துட்டு ஒரு கிராமத்து மரம் வெட்டியை பார்த்தாரு. அந்த மரம் வெட்டி பரிசை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி ஃபுல்லாக தண்ணியில் நிற்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஸோ அதனால் பீர்பல் அந்த மரம் வெட்டியை கூட்டிட்டு அக்பர் கிட்ட வந்தார். அக்பர் கிட்ட வந்து சொன்னோன்னே அக்பரும் பீர்பலும் மரம் வெட்டியும் அந்த குளத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. லக்கட்ஹரா மரம் வெட்டி தாலாப் மே குளத்தில் கர்தன் தக்கே பானி மே கழுத்து வரைக்கும் தண்ணியில் கடா ஹோகையா நின்றுட்டான். வஹ் அவன் ராத்பர் நைட் ஃபுல்லாக பானி மே தண்ணியில் கடா ரஹா நின்றுட்டு இருந்தான். அப்போது அந்த மரம் வெட்டி குளத்தில் போய் கழுத்து வரைக்கும் தண்ணியில் போய் நின்றுட்டான். நைட்டு ஃபுல்லாக அவன் தண்ணியிலேயே தான் நின்றுட்டு இருந்தான். தூஸ்ரே தின் அடுத்த நாள் தேஹாத்தி கிராமத்து மரம் வெட்டி அக்பர் கே பாஸ் அக்பர் கிட்ட ஆயா வந்தான். வஹ் நம்ரதாவஷ் அவன் பணிவின் காரணமாக ராஜா சே போலா ராஜா கிட்ட சொன்னா, தாலாப் கே கினாரே குளத்தினுடைய கரையில் 10 ஃபுட் தூர் 10 அடி தூரத்தில் தீப்தா ஒரு தீபம் இருந்தது. மே உஸ்ஸே நான் அதை தேக்தா ரஹா பார்த்துட்டே இருந்தேன். முஜே எனக்கு சர்தி நஹி லகி குளிர் எடுக்கல. அக்பர் நே கஹா அக்பர் சொன்னாரா,
தீபக் கே காரன், தீபத்தினுடைய காரணத்தினால தான், தும்கோ உனக்கு சர்தி நஹி லகி, குளிர் எடுக்கல, இஸ்லியே அதனால, இனம் நஹி தூங்கா, பரிசை நான் கொடுக்க மாட்டேன். அப்போது நைட் ஃபுல்லாக தண்ணியில் நின்னதுக்கப்புறமா அந்த கிராமத்தை மரம் வெட்டி மறுநாள் அக்பர் கிட்ட வந்தான். அக்பர் கிட்ட வந்து பரிசை கேட்டான். அப்போ அக்பர் வந்து அவன்கிட்ட கேட்டாராம், நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ குளிர்ந்த தண்ணியில் உன்னால் எப்படி நிற்க முடிஞ்சுது அப்படின்னு. அப்போது பணிவின் காரணமாக சும்மா ஒரு பேச்சுக்கு அந்த மரம் வெட்டி சொன்னால், குளத்தினுடைய கரையிலிருந்து 10 அடி தூரத்தில் ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் அந்த தீபத்தை பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு குளிர் எடுக்கலை அப்படின்னு. அதுக்கு அக்பர் வந்து, அந்த தீபத்தினுடைய காரணத்தினால தான் உனக்கு குளிர் எடுக்கலை, அதனால நான் உனக்கு பரிசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மரம் வெட்டிய பரிசு கொடுக்காமலேயே அனுப்பிட்டாரு. உஸ் தின், அந்த நாள் பீர்பல் தர்பார் மே நஹி கயா, பீர்பல் தர்பாருக்கு போகவே இல்லை. இஸ்பர், அதனால அக்பர் பீர்பல் கே கர் கயா, அக்பரே பீர்பலினுடைய வீட்டுக்கு போயிட்டார். பீர்பல் கானா பக்கா ரஹா தா, பீர்பல் சாப்பாடை சமைச்சிட்டு இருந்தார். சூல்ஹா, அடுப்பு ஜமீன் பர்த்தா, தரைக்கு மேலே இருந்தது. 5 ஃபுட் ஊப்பர், 5 அடி மேலே எக் ஹாண்டி, ஒரு பானை லட்டக் ரஹி தி, தொங்கிட்டு இருந்துச்சு. யஹ் தேக், இதை பார்த்து அக்பர் நே பூச்சா கி, அக்பர் கேட்டாரா, சூல்ஹா கே தாப், இந்த அடுப்பினுடைய வெப்பம் 5 ஃபுட் தூர் கி, 5 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஹாண்டிக்கோ, பானையை कैसे गरम करेगा, எப்படி சூடாக்கும், और चावल कैसे पकेगा, மற்றும் அரிசி எப்படி வேகும். பீர்பல் ने कहा कि, பீர்பல் சொன்னாராம், பாத்ஷா கி பகீச்சே கா, பேரரசரினுடைய தோட்டத்தினுடைய தீபம் 10 ஃபுட் தக் கி, 10 அடி தூரம் வரைக்கும் சர்தி தூர் கர்த்தி ஹை, குளிரை போக்குகிறது. மேரே கர் கா சூல்ஹா, என் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு 5 ஃபுட், 5 அடி, அப்பனா தாப் நஹி படாயேகா, தன்னுடைய வெப்பத்தை கடத்தாதா. கியா ய சாவல், என்ன இந்த அரிசி, நஹி பக்கேகா, வேகாதா. அக்பர் பாத் சமஜ் கயே, அக்பருக்கு இப்போ விஷயம் புரிஞ்சிடுச்சு. அப்போ அன்னைக்குன்னு பீர்பல் தர்பாருக்கு வரவே இல்லை. அதனால அக்பரே பீர்பலை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனார். பீர்பல் அப்போ சமைச்சிட்டு இருந்தார். அடுப்பு தரையில் இருந்துச்சு. 5 அடி உயரத்தில் ஒரு பானை வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. பானைக்குள்ளே அரிசி இருந்தது. அப்போது அக்பர் இதை பார்த்துட்டு பீர்பல் கிட்ட கேட்டாராம், என்ன பீர்பல், அடுப்பு தரையில் இருக்குது, ஆனால் பானை 5 அடி மேலே தொங்கிட்டு இருக்குது, அந்த பானைக்குள்ளே இருக்கிற அரிசி எப்படி வேகும் அப்படின்னு. அதுக்கு பீர்பல் பதில் சொன்னாராம், அரசரினுடைய தோட்டத்தினுடைய தீபம் 10 அடி தூரத்துக்கு தன்னுடைய வெப்பத்தை கடத்தும் போது, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு 5 அடி தூரத்துக்கு தன்னுடைய வெப்பத்தை கடத்தாதா, அந்த பானையில் இருக்கிற அரிசியும் வெந்துடாதா அப்படின்னு. இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறமா அரசருக்கு அவருடைய தவறு புரிஞ்சிச்சு. அக்பர் நே பீர்பல் கி தாரீஃப் கி, அக்பர் பீர்பலை மிகவும் புகழ்ந்தார். லக்கடஹரே கோ புலாக்கர், அந்த கிராமத்து மரம் வெட்டியை கூப்பிட்டு இனாம் தேதியா, பரிசையும் கொடுத்துட்டாரு. அரசரும் பீர்பலினுடைய புத்திசாலித்தனத்தை புகழ்ந்துட்டு அந்த கிராமத்து மரம் வெட்டியை கூப்பிட்டு அவனுக்கான பரிசை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ சில்ட்ரன், இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.